Go out to the whole world and proclaim the good news to all creation. மார்க் 16:15. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். கிரேஸ்வர் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று புனித சின்னப்பர் மனம் மாறிய திருநாள், தி கன்வர்ஷன் ஆஃப் செயின்ட் பால். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். பாடப்பட்ட பாடலில் இடியின் ஒளியில் சின்னப்பரை இந்த வார்த்தைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராதனை பாடல். பயன்படுத்தாத ஊசி துருபிடிக்கும், பயன்படுத்தாத பாடல் எப்படி குளறுபடி ஆகும். ஆகவே அடிக்கடி இந்த பாடல்களை எல்லாம் பயிற்சி செய்து கொண்டால் தேவைக்கு அவைகளை எடுத்து நன்றாக பாட முடியும். இடியின் ஒளியில் சின்னப்பறை. இறைவன் பல வகைகளிலே மக்களை அழைக்கின்றார், தனக்கு வேண்டியவர்களை. அதுவும் தனக்கு இவரை வேண்டும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் போனாலும் தடுத்து ஆட்கொள்வார். சின்னப்பர் ஒரு சிறந்த உதாரணம். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதுகின்ற ஜோடாஸ், அவர் கடவுள் நினிவே பட்டணம் போன்னு சொன்னால் இவர் இந்த பக்கம் போவார். நீ அந்த பக்கமாக போகிற, அவரை பிடிச்சி கடலில் முக்க வச்சு திமிங்கலத்தில் முழுங்க வச்சு திமிங்கலம் போய் நினிவே நகரத்தில் போய் கக்கிவிடும். தடுத்து ஆட்கொள்ளுதல் இறைவனுடைய தனிப்பெரும் செயல். தனக்கு வேண்டியவர்களை தன்னுடைய பணிக்காக அவர் தடுத்து ஆட்கொள்ளுகின்றார். நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் போப் பெனடிக்ட் the 16th, from address given on January 25th, 2009, இதே நாளில் 2009 அவர் கொடுத்த செய்தியிலே, Paul's conversion matured in his encounter with the risen Christ. புனித சின்னப்பருடைய மனமாற்றம் உயிர்த்த கிறிஸ்துவிலே முழுமை பெறுகிறது. உயிர்த்த கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது, Saul is converted because he has believed in the gospel. Saul of Tarsus became Paul of Jesus என்பது ஒரு ஆக்சியம். மனமாற்றத்துக்கு பிறகு ஒரு பிடிவாதமான, மனமாற்றத்திற்கு முன் ஒரு பிடிவாதமான மனிதனாக இருந்தார். Saul of Tarsus became Paul of Jesus. Saul is converted because he has believed in the gospel. To be converted means entrusting myself to the power of his forgiveness, letting myself be taken by his hand to know and live the richness of his love. மனமாற்றத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு மமதையில் இருந்தார்? யூத மதம்தான் சிறந்தது, மற்றதெல்லாம் அதற்கு கீழ் எதிரிகள். ஆகவே அதையெல்லாம் நம்ம அழித்து விடுவேன், பூண்டோடு களைந்து விடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சென்றவர். உத்தரவு வாங்கி கொண்டு தமாஸ்கு நகரத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று வேகமாக குதிரையிலே சீறி பாய்ந்தவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார். இவ்வளவு வேகமாக போற நெல் அடித்தது ஒரு மின்னல், கீழே புழுதியிலே வீழ்கிறார். கண்ணு தெரியாம போச்சு. குதிரையில் இருந்த மனுஷன் மண்ணில் விழுந்து கண் தெரியாமல், ஆண்டவரே நீர் யார்? நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து. நான் தான் உயிர்த்த கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்துவாக வாழ்ந்தேன், இப்படி நாசரேத்துள்ள வாழ்ந்தேன், உனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் சொல்லவில்லை. இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை பாருங்கள். நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து, த மிஸ்டிக்கல் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய அர்த்தம், எங்கே மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி அவருடைய அகக்கண்களை திறக்க வைக்கிறார். குதிரையின் மீது பயணித்தவர், பிறரை
சிறைபிடித்து இழுத்து வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு புறப்பட்டவர் பிறரால் கைப்பிடித்து தாங்களாக அழைத்து செல்லப்படுகிறார். அனானியாஸ் வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை பற்றி தெரிய அறிந்து கொள்ள எப்பொழுது அந்த உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்தாரோ, he has converted, entrusting himself to the power of his forgiveness. தன்னையே முழுமையாக இயேசுவிடம் சரணாகதியாக்குகின்றார். முழுமையாக. சந்தேகமோ அல்லது வெறுவெறுப்போ இல்லாமல், வேற வழி இல்லை என்பதும் இல்லாமல், entrusting himself to the power of his forgiveness, letting himself to be taken by his hand. ஐயோ, எப்படி நான் வல்லமையோடு இருந்தேன், இப்பொழுது என்னை அழைத்து செல்கிறார்களே. ஒரு சில தாத்தாமார்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இல்லை இல்லை நான் நடந்து வருவேன், தட்டு தடுமாறுவார் தான், இருந்தாலும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு பிடிக்காது. நானே நடந்து வருவேன். அப்படி கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனால் என்ன அர்த்தம்? அவங்களால முடியல, உதவி தேவை என்பதை ஏற்றுக்கொள்ளாத மனது, வயதான பிறகு கூட. ஆனால் இந்த சின்னப்பர் அவரை கைத்தாங்களாக அழைத்து செல்கிறார்கள். letting himself to be taken by his hand to know and live the richness of his love. எப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டியிருக்கிறார். தன்னுடைய மக்களுக்காக காட்சி அளித்து சின்னப்பரை இடியின் ஒளியிலே அவரை தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறார். தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். ஒரு சில நாட்களுக்கு கடந்த வாரத்தில் ஒரு பெரிய மின்னல் எங்க அந்த பிரேசில் நகரத்தில், அந்த சுருவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பக்கம் பிரேசில், ஒரு பக்கம் அர்ஜென்டினா, ரெண்டு நாட்டுக்கும் இடையில் ஒரு மலை மேலே உயர்ந்த இடத்தில் ஒரு உயரமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உருவம், சிலை சுரூபம் மின்னல் அடித்த பொழுது அவருடைய கட்டை விரல் உடைந்து விட்டது. அந்த மின்னலை படம் எடுத்து செய்தித்தாளில் போட்டிருந்தார்கள். அதை நான் ஸ்கேன் செய்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே அத்தகைய ஒரு மின்னல் எதையும் ஆண்டவருடைய வல்லமையால் சாதிக்கும் என்கின்ற வகையில் அந்த சின்னப்பரை தன் பக்கம் ஈர்த்த ஆண்டவருடைய வல்லமை, டு நோ அண்ட் டு லீவ் த ரிச்னஸ் ஆஃப் ஹிஸ் லவ், அவருடைய மகத்துவத்தை உணர்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. மிஸ்டர் ஈகார்ட் என்ற இன்னொரு பெரிய அறிஞர், ஆன்மீக அறிஞர், God is waiting eternally to be born in each one of us. இறைவன் நம் உள்ளத்தில் பிறப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர். இறைவனுடைய தனிப்பெரும் தன்மை இது. இன்னொரு அறிஞர் தயாதஷதன் அவர் கூறுகின்றார், ட்ரஸ்ட் இன் த ஸ்லோ ஒர்க் ஆஃப் காட். கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பணியை செய்பவர், தடாபுடல் என்று செய்வதல்ல. ஆகவே அவசர கோலம், அள்ளித்தெழுத்த கோலம் அப்படி அல்ல இறைவனுடைய செயல்பாடுகள். ட்ரஸ்ட் இன் த ஸ்லோ ஒர்க் ஆஃப் காட். வி ஆர் இம்பேஷண்ட் ஆஃப் பீயிங் ஆன் த வே. நமக்கு பொறுமையே கிடையாது, கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாது. அலுவலகத்திலேயோ, பெட்ரோல் பங்க்லேயோ, ரேஷன் கடையிலையோ நான் வந்தனா எனக்கு முன்னாடி குறுக்கு வழியில் போய் முன்னாடி மூக்க நுழைக்கிறவங்க நிறைய பேர். கொஞ்சம் காத்திருப்பது கிடையாது. we are impatient of being on the way to something unknown, something new. தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்ளாததற்கும் only God could say what this new spirit gradually forming within you will be. இறைவன்தான் அதை வெளிப்படுத்துகின்றவர். எப்படி புனித சின்னப்பரின் உள்ளத்தில் அதை வெளிப்படுத்தினாரோ அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அவர் பிடித்ததுதான் 3 காலு முயலுக்கு 3 கால் என்று சொல்வதை போல. ஆனால் எப்பொழுது அந்த மமதை தாக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் அவருடைய அகக்கண் திறந்து இயேசுவை கண்டுகொள்கிறார். Give our Lord the benefit of believing that his hand is leading you. கடவுளிடம் பார்த்து, ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடித்து வழிநடத்தும். சின்ன பிள்ளைங்க என்ன செய்யுது? அம்மா அப்பா கையை பிடிச்சிக்குது, அந்த ஒரு விரலை பிடிச்சிக்கிட்டு போகும், அல்லது அம்மாவுடைய முந்தானை பிடிச்சிக்கிட்டு போகும்.
ஏனென்றால் அதுதான் அது பாதுகாப்பு என்று உணர்கிறது. அப்படி and accept the anxiety of feeling yourself in suspense and incomplete. எப்பொழுதெல்லாம் அவநம்பிக்கை அல்லது ஆதங்கம் அல்லது எதுவும் புரியாத தன்மை இருக்கிறதோ அப்பொழுது கடவுளின் கரத்தை பிடித்து கொண்டு வழிநடப்பதற்கு முயற்சி செய் என்பதும், இறைவனின் இரக்கத்திடம் இறந்த காலத்தை ஒப்படை. அருமையான வார்த்தைகள், டிவி பெட்டியில பாருங்க. பாஸ்ட் டு ஹிஸ் மர்சி, கடந்த காலத்தை இறைவன் இரக்கத்திடம் ஒப்படை. இணையற்ற பேணுதலிடம் எதிர்காலத்தை ஒப்படை. ஃபியூச்சர் டு ஹிஸ் ப்ராவிடன்ஸ், இதயம் நிரம்பிய அன்பு வழிபாடாக நிகழ்காலத்தை ஆக்கிடு. பிரசன்ட் டு ஹிஸ் லவ். புனித அகஸ்தீனாருடைய வார்த்தைகள். பாஸ்ட் டு ஹிஸ் மர்சி, ஃபியூச்சர் டு ஹிஸ் ப்ராவிடன்ஸ், பிரசன்ட் டு ஹிஸ் லவ். இப்படிப்பட்ட மனநிலையில் ஆண்டவரிடம் செபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, through the gift of your Holy Spirit, you fill us with an indomitable spirit of praise and joy, which no earthly trial can subdue. Fill me with your resurrection joy and help me to live a life of praise and thanksgiving for your glory. ஆண்டவராகிய இயேசுவே, உம் தூய ஆவியின் கொடையால் யாதொரு உலக கவலையும் வீழ்த்த முடியாத மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் ஆவியால் எம்மை நிரப்பியருளும். உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி உம் மகிமையை நன்றியோடு புகழ்கின்ற வாழ்வை தந்தருளும்.